ஜெம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். எந்த கிழமையில் எந்த தெய்வத்தை வழிபடலாம்? வாருங்கள் பார்க்கலாம். திங்கட்கிழமை எனப்படும் சோமவாரம் சிவபெருமானுக்கு உகந்த நாளாகும். திங்கட்கிழமைகளில் வரும் பிரதோஷங்களில் சிவனை வேண்டி பிரதோஷ விரதம் இருப்பது மிகுந்த நன்மையை தரும். சோமவார விரதம் இருந்து ஈசனுக்கு பால், அரிசி மற்றும் சர்க்கரை படைப்பது மிகவும் சிறந்தது என ஆன்மீக பெரியவர்கள் கூறியுள்ளனர். செவ்வாய்க்கிழமை என்றதும் நமக்கு முதலில் நினைவிற்கு வருவது துர்க்கையம்மனும் ராகு காலத்தில் ஏற்றப்படும் எலுமிச்சை விளக்கும்தான். அந்த அளவிற்கு செவ்வாய்க்கிழமை துர்க்கை வழிபாட்டிற்கு உகந்ததாக கருதப்படுகிறது. செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து ராகு காலத்தில் எலுமிச்சை தீபம் ஏற்றி வந்தால் இல்லத்தில் துன்பம் நீங்கி இன்பம் பெருகுமாம். அன்றைய தினம் முருகப்பெருமானை வணங்கி கந்தசஷ்டி கவசம் படித்து வந்தால் பொல்லாதவரை பொடி பொடியாக்குமாம். புதன்கிழமை ஆணை முகத்தானை வணங்க ஏற்ற நாளாகும். விநாயகருக்கு விரதம் இருந்து வழிபட எந்த ஒரு காரியமும் தடங்கல் இல்லாமல் நடக்குமாம். வியாழக்கிழமைகளில் விஷ்ணு, தட்சிணாமூர்த்தி மற்றும் லக்ஷ்மி தேவி ஆகிய கடவுளுக்கு விரதம் இருப்பது நன்மையை தரவல்லது. அன்று குபேரனுக்கும் சிறப்பான நாளாக கருதப்படுவதால் குபேர பூஜையும் செய்து வழிபடலாம். வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு உகந்த நாள். மேலும் செல்வத்தை வாரி வழங்குபவளான திருமகளை வணங்கவும் ஏற்ற நாளாக கருதப்படுகிறது. வெள்ளிக்கிழமைகளில் பெண்கள் அம்மனுக்கு விரதம் இருந்து வழிபடுவது அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் காக்கும். சனிக்கிழமை நவக்கிரகங்களில் அனைவரின் தலையெழுத்தையும் மாற்றவல்ல சனி பகவானுக்கு உகந்த நாள் சனிக்கிழமை. ஆஞ்சநேயர், பெருமாள் மற்றும் காளி தேவிக்கும் சனிக்கிழமை உகந்த நாளாக கருதப்படுகிறது. சனிக்கிழமை அன்று அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றினால் ஜாதக ரீதியாக ஒருவருக்கு ஏற்படும் சனி தோஷத்திற்கு நிவாரணம் கிடைக்குமாம். ஞாயிற்றுக்கிழமை நவக்கிரகங்களில் முதன்மையானவராக கருதப்படும் சூரிய பகவானுக்கு ஏற்ற நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமைகளில் தவறாமல் சூரிய பகவானுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் எதிரிகளின் தொல்லைகளில் இருந்து நம்மை காப்பாற்றுவதோடு நம்முடைய வாழ்க்கையும் அந்த சூரியனை போன்று பிரகாசமாக இருக்குமாம். நேயர்களே, அந்தந்த கிழமைகளில் அந்தந்த தெய்வத்தை வழிபட்டு விரதம் இருந்து வழிபடுங்கள். வாழ்வில் நலம் பெறுங்கள். மற்றொரு ஆன்மீக தகவல்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.